ஷியாமு அந்த பணத்தால் சந்தையிலிருந்து கொஞ்சம் மிட்டாய், சில விளக்குகள் மற்றும் சிறிய பட்டாசுகள் வாங்குகிறான். சந்தையின் ஒளிச்சிலிர்ப்பில் கூட அவன் இந்த சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். ஏனெனில் இப்போது அவன் தனது பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்க முடிகிறது. என் பிள்ளைகளின் முகத்தில் புன்னகை கொண்டு வர முடிகிறது என்பதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஷியாமு வீடு திரும்புகிறான். அவனது பிள்ளைகள் அவன் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவன் அவர்களுக்கு முன்பு மிட்டாய் மற்றும் பட்டாசுகளை வைக்கிறான். பாயல் மற்றும் முன்னு மகிழ்ச்சியில் குதிக்கிறார்கள். அப்பா, அப்பா, நீங்கள் பட்டாசுகள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது நமக்கும் தீபாவளி இருக்கும். இப்போது நாமும் எல்லாரைப் போல பட்டாசு வெடிக்கவும் மிட்டாய் சாப்பிடவும் போகிறோம். பாரு பாயல், பிள்ளைகளின் மகிழ்ச்சியே நம்முடைய உண்மையான தீபாவளி. ஆமாம் விமலா, இவர்களின் மகிழ்ச்சிக்கு முன்னால் வேறு எதுவும் முக்கியமில்லை. அமீர் சந்த் வீட்டில் தீபாவளி தயாரிப்புகள் முடிந்துவிட்டன. வீடு அழகாக அலங்கரிக்கப்படுகிறது. மிட்டாய், உடைகள் மற்றும் பட்டாசுகள் குவியலாக இருந்தன. வீட்டு பிள்ளைகள் புதிய உடைகள் அணிகிறார்கள். இந்த வருட தீபாவளி மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும். என் பிள்ளைகள் மிகவும் விலையுயர்ந்த பட்டாசுகளை வெடிக்கப் போகிறார்கள். நம் வீடு எல்லாவற்றிலும் அதிகமாக பிரகாசிக்கும். கிராமத்திற்கு வெளியே வேலை தேடி ஷியாமு சுற்றி கொண்டிருந்த போது அவனுக்கு ராமு என்ற பழைய நண்பர் எதிர்படுகிறார். என்ன ஆயிற்று? நீ மிகவும் கவலையுடன் இருக்கிறாய் போல தெரிகிறது. நான் என்ன சொல்ல? எல்லோரும் தீபாவளியை விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். நானும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்து என் பிள்ளைகளுக்கு சில இனிப்பும் பட்டாசும் கொடுத்தேன். ஆனால் உடைகள் வாங்க முடியவில்லை. அதனால்தான் ஏதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். தீபாவளி நெருங்கி வந்துவிட்டது. என் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்னிடத்தில் எதுவும் இல்லை. அதனால் ஏதாவது செய்ய வேண்டும். ஏதாவது வேலை கிடைத்தால் உதவியாக இருக்கும். நீ கவலைப்படாதே ஷியாமு, என்னிடம் ஒரு சிறிய வேலை இருக்கிறது. என்னுடன் வா, கொஞ்சம் கூலி வேலை செய்யலாம். ஷியாமு கொஞ்சம் நிம்மதியாக உணர்கிறான் மற்றும் ராமுவுடன் செல்லுகிறான். அவர்கள் போய் வயலில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து வயலை சுத்தம் செய்து கொஞ்சம் விதைப்பு வேலை செய்தார்கள். வேலை முடிஞ்ச பிறகு ராமு ஷியாமுவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கிறான். இதோ ஷியாமு, உன் உழைப்புக்கான சம்பளம். இப்போது உன் பிள்ளைகளுக்காக ஏதாவது நல்லது செய். நன்றி ராமு, நீ எனக்கு மிகவும் உதவியுள்ளாய். கடவுள் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கட்டும். ஷியாமு வேலை முடிந்து வீடு திரும்புகிறான். விமலா கதவின் அருகில் நின்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். என்னாஜி, வேலை கிடைத்ததா ஏதாவது? ஆமாம் விமலா, ராமு நமக்கு உதவியுள்ளார். இப்போது நாம் பிள்ளைகளுக்காக இன்னும் சில பொருட்கள் வாங்கலாம். ஷியாமு பிள்ளைகளுக்காக இன்னும் சில இனிப்புகள் மற்றும் உடைகள் கொண்டு வருகிறான்.